வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நானும் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். ஆக்சுவலி சொல்லணுன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஷூட் பண்ணுறேன். நடுப்புற இருந்ததெல்லாம் ஏதோ கொஞ்சம் டிலேடாக போட்டுருந்தேன். ஹோப் நீங்களாம் யாரும் தப்பாக நினச்சிட்டுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நிறைய பேர் பார்க்கவும் இல்லை, அதனால் நான் அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நம்மளே ரொம்ப லேசியாக தான் போடுறோம் அப்படிங்கிறதுனால யாருமே பார்க்கலன்றதுனால நான் கண்டுக்கவே இல்லை. இனிமேல் நம்ம வந்து நல்ல ஒரு முக்கியமான இதெல்லாம் போட ஆரம்பிப்போம். பிகாஸ் இனிமேல் நாள்கிழமையெல்லாம் வர ஆரம்பிக்கும். உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்கான இதாக இருக்கும் கண்டிப்பாக. ஹோப் இனிமேல் எல்லோரும் ரெகுலராக பார்க்க ஆரம்பிப்பேன். இவ்வளோ நாள் ஹாலிடேஸாக வேறு இருந்திருக்கோம், அதனால் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இனிமேல் ரெகுலராக எல்லோரும் பார்க்க ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது வறுபயறு அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாள். அதாவது வளகாப்புலலாம் அதை பண்ணுவாள். சீமந்தம் வளகாப்புக்கு அந்த வறுபயிறு பண்ணுவாள். அதுக்கப்புறமா வந்து அந்த கருப்பு கலர் புடவையில் கட்டி அதை முடிஞ்சு விட்டு எல்லாம் பண்ணுவாள். அது மாதிரி ஒரு இது உண்டு. ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேன்னா, அதை வந்து அந்த நாளில் மிக்சர்லாம் கண்டுபிடிக்கலை, அதனால் இது பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அது வந்து பார்க்க போனால் இது ஹெல்த்தியான மிக்சர். இதில் வந்து எல்லாமே பார்க்க போனேன்னா இது சனா நன்னா ஒரு 6 hours ஊறி அதுக்கப்புறமா நன்னா களைஞ்சிட்டு ஒரு நல்ல துணியில் போட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பட்டாணி, பச்சை பயிறு, காராமணி, இதே மாதிரி இதில் யார்கிட்ட என்ன இருக்கோ மொச்சை போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க, ஆர் நீங்கள் வந்து கொள்ளு போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. உங்களுடைய சௌகரியம், உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாத்தையுமே ஒரு 4 to 6 hours ஊற விடுங்கோ. தென் கொஞ்சம் வார்ம் வாட்டர் வச்சு ஊற விடுங்கோ. அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு 2 தடவை களைஞ்சிட்டு ஒரு துணியில் போட்டு வணத்திட்டு ட்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வறுக்க ஆரம்பிக்கலாம். அந்த நாளில் இது மாதிரி எண்ணெயில் போட்டு வறுப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா கிடையாது. வெறும் இலுப்பச்சட்டிலேயே வறுத்துருவா சிம்மில் வச்சுட்டு. அதனால தான் இதுக்கு பேர் வறுபயறுன்னு பேர். வெறும் இலுப்பச்சட்டிலேயே அதை வறுத்து அதை வந்து எடுத்துட்டு அதில் உப்பு கொஞ்சம் மிளகு பொடி எல்லாம் போட்டு பண்ணுவாள். பட் அதில் வந்து என்னென்னா ஒரு சில தடவை கடுக்குன்னு இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே நிறைய பேருக்கு அது பிடிக்காத அப்படியே தூக்கி போட்டுடுவா. ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து இதில் நல்ல எல்லாமே பொரிஞ்சிடும். சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். நான் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. ஏன்னா நல்லா ஊற வச்சு உணர வச்சு அதுக்கப்புறம் உணர்ந்ததுன்னா திருப்பி அதே மாதிரி ட்ரை ஆகிடாது. தொட்டு பார்த்தேன்னா கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கையில் ஈரம் ஓட்டாது. ஸோ இதை வறுத்துண்டே நம்ம சீமந்தத்தை பற்றிலாம் பேசலாம். ஃபஸ்ட்டு சனா வறுக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுத்து, ஆனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா இதில் ஈரம் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியறது இல்லையா, அது மாதிரி பாருங்கள். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு வறுத்துருவோம். நம்மளோட வீடியோவில் முன்னாடியே காப்பரிசி பண்ணி போட்டிருக்கோம். அது குழந்தை பிறந்து தொட்டில் போடுற அன்றைக்கி பண்ணுற அந்த காப்பரிசி ரொம்ப நல்லாயிருக்கும். அது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து வறுபயறு நம்ம இன்னும் இது பண்ணி போடலை. பிரசவ சம்பந்தமான இதெல்லாமும் நான் கொடுத்துருக்கேன். கஞ்சி, லேகியம், அதுக்கப்புறம் எப்படி அந்த பூண்டு மிளகு குழம்பு பண்ணுறது, மருந்து குழம்பு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அதில். ஸோ அதெல்லாமும் தேவைப்பட்டவா எல்லாரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பயறு ஒரு டைமிங் எடுக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தான் இதை வறுக்கணும்.
ஸோ நம்ம இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி என்ன ஆட் பண்ண போகிறோன்னா கொஞ்சம் பழைய நாள்லேயும் சீடை ஆட் பண்ணுவா. சீடை முடிஞ்சவா சீடை போடுங்கோ, ஆர் சீடை இல்லை அப்படிங்கிறவா அதை பற்றி பிரச்சனை பட்டுக்க வேண்டாம், விட்டுடலாம். அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து சீடை போட போகிறேன், சக்கரைப்பாராவும் போட போகிறேன். இது ரெண்டும் அவாவாலோட இஷ்டம். தேவைப்பட்டவா போடுங்கோ, இல்லைன்னா விட்டுடுங்க. அது போட்டேன்னா ஒரு அடிஷ்னல் டேஸ்ட். இதெல்லாம் அவ்வளோதான். ஒத்துத்தராத்தில் ஒரு மாதிரியான வழக்கம் இருக்கும். உங்காத்து வழக்கம் என்னன்றதை கேட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ பழைய நாள்லலாம் வந்து சீமந்த வளகாப்பு இதெல்லாம் பாடினோன்னா, வளகாப்பு சீமந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல நாள் பார்த்து தான் பிரசவத்துக்கு அம்மாவத்துக்கு அனுப்புவா. அன்றைக்கி அனுப்புறதே கட்டின நல்ல ஒரு பாயசம் வடையோடு சாப்பாடு பண்ணி போட்டுட்டு, மாமியார் வந்து மாட்டுப்பொண்ணுக்கு சாப்பாடு போட்டுட்டு அன்றைக்கி ஒரு நாள் தான் மாமியார் வந்து மாட்டுப்பொண்ணுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுக்கறதுன்றதே உண்டு. வெத்தலைப்பாக்கு கொடுப்பா, அதில் மட்டைக்காய் தேங்காய் வச்சு கொடுப்பா. அந்த மட்டைக்காய் தேங்காவை எடுத்துன்னு போய் வச்சுருந்துட்டு தான் அந்த காப்பரிசி பண்ணுறதே இந்த காயை போட்டு காப்பரிசி பண்ணி கொடுப்பா. இதை தவிர வந்துட்டு கட்டின்னு இருக்கிற புடவையை கழட்டி கொடியில் போட்டுட்டு போவா. அது இந்த நாளில் அதெல்லாம் வழக்கத்துலேயே இல்லை. அதே மாதிரி மாட்டுப்பொண்ணு யார் பிரசவத்துக்கு கிளம்பி போகிறாளோ அந்த பொண்ணு வந்து அடுப்புக்கு போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்புவாள். இதெல்லாம் ஒரு ஏன்னா அவளுடைய ஒரு இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பெண் விடுதலை அப்படின்றதுல நம்ம பேசலாம். அடுப்பு மட்டும்தான் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு. பிகாஸ் அந்த நாளில் இருந்தவாளுக்கெல்லாம் அடுப்பும் ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கு. ஸோ அவள்கிட்ட சொல்லிட்டு போகிற மாதிரி அடுப்புக்கு வந்து நான் சீக்கிரம் நல்லபடியாக போய் பிரசவித்து திரும்பி வரணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, திருப்பி வந்து நான் உன்னோட கூட சௌஜன்யமாக சமைச்சுட்டு நம்ம 2 பேரும் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அடுப்புக்கு வந்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போவாள். இதெல்லாம் அந்த நாளத்துக்கு அந்த வழக்கம். இந்த நாளில் எல்லாமே மாறிட்டு அவ்வளோதான். எதுவுமே இதுன்னு சொல்ல முடியாததுனால எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா ஓசை அடங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு தண்ணி கலந்து வச்சுருந்துருக்கேன். இந்த உப்பு ஜலம் நல்லா ஓசை அடங்கி திருப்பி அது கிளியராக ஆற வரைக்கும் பொரிச்சிடுங்க. எண்ணெயில் போட்டாலே இவ்வளோ நாழி ஆறுதுன்னா நம்ம உப்பில் போட்டு வறுத்தோன்னா நிறையவே நாழியாகும். ஆர் நீங்கள் வந்து வெறும் இருப்பச்சட்டியில் வறுத்தேன்னா அது நமக்கு வறுப்பட்டதா இல்லையானே தெரியாத ஒரு இதில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அது வடுக்குன்னு இருந்ததுன்னா நிறைய பேர் அதனாலே இது வேண்டாம் அப்படின்ட்டு வச்சுடுவோம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிச்சன் டவலில் போட்டு எடுத்துட்டு தொடச்சி எடுத்துட்டேன்னா எண்ணெயெல்லாம் வந்துடும் வெளியில். இல்லை நீங்கள் இதில் வந்து இன்னொன்று கூட பண்ணலாம். யார்கிட்டையாவது ஏர் ஃப்ரையர் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இது மேலே கொஞ்சமாக எண்ணெயோட இது நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சு நல்லா எடுத்துட்டேன்னா ஜோராக வறுப்பட்டுடும். எண்ணெய் அவ்வளோவா இதாகாது. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாவும் வரும். ஏர் ஃப்ரையர் இருக்கிறவா கண்டிப்பாக அது மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம போடுறதே இந்த கொண்டக்கடலையோட கலர் வந்து நல்ல எல்லோவாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துட்டுருக்கோம். இது எவ்வளோ எல்லாம் எடுத்துட்டேன் மாமி இப்படி கேட்டெல்லாம் எல்லாமே 100 கிராம்ஸ் எடுத்து ஊற வச்சுருந்தேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது ஜோராக ரெடி ஆகிடுது. அடுத்த பயிரை போடலாம். ஸோ பாதியில் விட்டால் தான் அது சரியாக இருக்கும். இதை போட்ட கையோட உப்பு ஜலத்தை விட்டுறாதீங்க. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சுடுத்து அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உப்பு ஜலம் விட்டுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் பொரிச்சேன்னா அது நல்லா பொரிஞ்சு இதாகிடும். முன்னாடியே அது போட்ட கையோட ஒரேடியாக எல்லாமே சேர்ந்து அப்போ இதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோன்னா பொரியாது அவ்வளோவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொரிஞ்சு மிதக்கிறது. இப்போது இது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும் இந்த லெவலுக்கு வரத்துக்கு. அதுக்கப்புறம் உப்பு ஜலம் விடலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே முதக்கும். அது முதந்ததுக்கப்புறம் எடுத்தேன்னா சரியாக இருக்கும். உப்பு ஜலம் விட்டதுக்கப்புறமா அடுப்பை பெருசு பண்ணிக்கோங்க. லாட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னு நினைக்காதுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக வரணுன்றதுனால தான் இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டுருக்கேன். அட் த சேம் டைம் போட்டுட்டு மூஞ்சி அதுக்குள்ளே காமிச்சிடாதீங்க. வெடிச்சதுன்னா நம்ம மூஞ்சிக்கு தான் பிரச்சனை. போட்டுட்டு தள்ளி நின்றுக்கோங்க. இல்லை நான் இதெல்லாம் பட்டுருக்கேன். அதனால் என்னோடய சொந்த அனுபவத்தில் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஒரு ஆர்வ கோளாறில் அதுக்குள்ளே போய் இப்படி எட்டி பார்ப்பேன். இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு கடைசியாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதே இதை வந்து சவுண்டு உங்களுக்கு கேட்க சொல்கிறேன். அப்போ நல்லா பாருங்கள். கர 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 கரன்னு இருக்கும்.
இது இன்னும் சூடு இருக்குது நம்ம இதில் பொரிச்சதில். அப்போ எல்லாம் முதக்கிறது எல்லாமே இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். அடுப்பு சின்னது பண்ணிட்டு எடுக்கிறேன். அடுத்தது பயறு. பச்சை பயிரை பேஸ் பண்ணி தான் வறு பயறுன்னு இதுக்கு பேர் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் நிறைய இருக்கும். கொண்டக்கடலை நிறைய டைம் ஆச்சு, 10 நிமிஷம் போல் ஆச்சு. இது ஒரு பட்டாணி வந்து ஒரு 7 நிமிஷம் போல் ஆச்சு. இது கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். காராமணி அதே மாதிரி ஒரு 7 நிமிஷம் ஈஸியாகும். அதனால நீங்கள் வந்து தனித்தனியாக வறுத்துட்டேன்னா தான் அதோட இந்த கிறிஸ்பினஸ் கரெக்டாக வரும். புஜனும் 2 டீஸ்பூன் தான் விடுறேன். எப்படியும் மேலே நம்ம போட்டுக்கணும். இது 2ஐயும் எடுக்கிறேன். நீங்கள் சத்தத்தை கேளுங்க. இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. தெரியுறதா? இது இன்னும் ஆறித்துன்னா நல்ல கிறிஸ்பி ஆகிடும். இது இந்த மாதிரி பயரெல்லாம் நல்லா செவந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. இப்போ காராமணி போட்டுடலாம். இது வந்து வறுத்த நிலக்கடலை ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன், இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் பச்சை நிலக்கடலையாக வச்சுருக்கேன்னா இதே மாதிரி அது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே பொரித்து இதில் சேர்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி சர்க்கரை பாரான்னது இந்த சர்க்கரை பொடி போட்டு நம்ம வந்து கோதுமை மாவில் நிறைய நெய் விட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு பிசைஞ்சிக்கிறது. நம்ம முன்னாடியே சக்கர்பாரான்னு நம்மளோட வீடியோவில் பண்ணி போட்டிருக்கோம். உங்கள் சௌகரியம் போல் அது நீங்கள் வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. அப்படி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவா திராட்சை பழம் வேணும்னா அதில் நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுருங்க. அது கிறிஸ்பாகிடும். அதுக்கப்புறம் அதில் போட்டுக்கிறீங்கன்னா போட்டுக்கோங்க. இல்லை எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், ஸ்வீட்டாக எதுவுமே வேண்டாம், காரமாகவே இருக்கட்டும்னா இதெல்லாம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அதை கண்டிப்பாக சீடை போடுவா. சீடை பண்ண முடிஞ்சவா போடுங்கோ, அப்படி இல்லைன்னா அதை விட்டுடுங்கோ, நோ ப்ராப்ளம். நான் சீடையும் ஆட் பண்ணுறேன், ஒரு 100 கிராம் கிட்டக்க. இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டுமே பொரித்து போட போகிறோம். இதெல்லாம் ஆப்ஷனல். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுக்கு என்ன தேவையோ. அதேமாதிரி பயருமே இதில் கருப்பு உளுந்து நீங்கள் ஊற வச்சு அதையும் வறுத்து போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம், கொள்ளு ஊற வச்சு போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம். என்கிட்ட அதெல்லாம் இருக்கலை, நான் அதெல்லாம் எடுத்துக்கல, அவ்வளோதான். ஸோ கிடைச்சவா எல்லாமே வாங்கி 100 கிராம் நீங்கள் இது பண்ணி போட்டேன்னா நிறைய இவ்வளோ ஆகும். அது எல்லோரும் ஒரு வாரம் 10 நாள் வச்சுன்னு சாப்பிட்லாம். இது எல்லாத்தையும் காராமணியும் வறுபட்டுட்டு உங்களுக்கு தெரியும். பாதாம் அண்ட் முந்திரி. அடுப்பை சின்னதாக வச்சுருந்தா வறுக்கிறேன். ஏன்னா ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் பெருசாக வச்சுட்டேன்னா. பாதாம் வறுப்படவே வறுப்படாது, அதனால் சிம்மில் வச்சு வறுத்துருவோம். நிலக்கடலை இதாகிற மாதிரி பாதாமும் உங்களுக்கு பட்டக்குன்னு இதாகும். அப்போ தான் உங்களுக்கு அது உள்ளே பொரியறதுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருக்கு, எடுத்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் காரப்பொடி போடுங்க. இவ்வளவுதான் அந்த நாளில் போடுவா. இதோட கூட சால்ட் போடுறேன். நம்ம போட்டிருக்கோம், இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் அந்த நாளில் போடுவா. ஆனால் நம்ம இப்போ கொஞ்சம் அடிஷ்னலாக இதில் இன்னும் சில ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஆம்ச்சூர் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இது சாட் மசாலா பொடி, இது ஒரு 1/4 டீஸ்பூன். ஸோ ஜோரான வறுப்பயிறு தயாராகிடுது. இதெல்லாம் நம்ம ஆற்றுலேயே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. 100 கிராம் 4 பயிறு அண்ட் ஒரு 50 கிராம் பாதாம் முந்திரி எடுத்துட்டேன். அண்ட் சீடையும் சக்கரப்பாராவும் உங்களுடைய சௌகரியம், வேண்டான்னா நீங்கள் போட்டுக்க வேண்டாம். இது அப்படியே நீங்கள் இந்த பயரெல்லாம் மட்டும் இன்னும் 2 பயிர் யூஸ் பண்ணி பண்ணிடலாம்.
ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தயார். குழந்தைகளுக்கெல்லாமும் நீங்கள் இதை கொடுக்கலாம். ஜோராக எடுத்துப்பா எல்லோரும். ஏன்னா நீங்கள் எப்படி பயிறு கொடுத்தாலும் அவெல்லாம் சாப்பிட மாட்டாள். இப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக சாப்பிடுவாள். இது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.